இப்போ பாருங்க, மேடம் வந்து கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டிருவாங்க. இதுலேருந்து ரைட்டில் வண்டியை வெளியில் பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கணும். இது எதுக்குங்கன்னா, பின்னாடி ஒரு வேளை வண்டி நின்றுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அதனால ரைட்டில் இப்போ ஃபுல்லாக திருப்பி வெளியில் எடுத்துருவாங்க. அவங்க அழகாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இப்போ இந்த வண்டி வெளியில் வரப்போகுது. மேடம் இப்போ எடுத்துருவாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட வண்டி வந்து முன்னாடி வந்து எந்த ஒரு இடிபாடு இல்லாமல் அழகாக எடுத்துருவாங்க. வந்துருச்சு பாருங்கள். அழகாக போயிடுச்சு வண்டி இப்போ வெளியில். ஸோ இவங்க வந்து 15 நாளில் வந்து கிளாஸஸ் நம்மகிட்ட எஸ்ஆர் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரில் வந்து ட்ரைனிங் எடுத்து இப்போ 15 நாளாக வந்து வண்டி கிளாஸஸ் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ டிராஃபிக்கில், அதாவது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எலிஸ் நகர்லேருந்து வில்லாபுரம் போகிறாங்க. உங்களுக்கு வில்லாபுரம் ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த வேன் போகையில் அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோ, லெஃப்டில் வர ஆட்டோ, ரைட்டில் வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அழகாக போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயம் இல்லை. நல்லா தெளிவாக ரோடை பார்த்து 3 மிரரையுமே அழகாக பார்த்து ஹேண்டில் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான். அங்கே வரக்கூடிய வேனு, பக்கத்தில் உள்ள ஆட்டோ, சென்டரில் போகிற ஆட்டோ, ஸோ இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், அழகாக ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ டிராஃபிக்கில் மோஸ்ட்லி லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும். ஆனால் ட்ரைவ் பண்ணுறது டிவைடட் இருக்கிறப்போ ரைட்லேயே நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எல்லா பக்கம் ஃபோக்கஸ் ஆகும் வண்டி. இப்போ அவங்க தைரியமாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். இப்போ பாலத்தில் ஏற போகிறாங்க. ஸோ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்களும் வந்து தைரியமாக வந்து அந்த கார் போகட்டும்னு சொல்லிவிட்டு அழகாக விட்டு கொடுத்து ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ டிரைவிங்ன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. சில சிம்பிள்ஸை மட்டும் வச்சு நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த கேப்புக்குள்ளே இப்போ பஸ் வந்துட்டுருக்கு, லெஃப்டில் ஒரு வண்டி நிற்கிது. இந்த கேப்புக்குள்ளே இந்த கார் அழகாக ஜட்ஜ் பண்ணி உள்ளே போகும் வண்டி. ஸோ ஜேசிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வண்டி உள்ளே போயிடுச்சு. ஸோ இதிலேருந்து இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ண போகிறோம். அழகாக ரன்னிங் பிரேக் பண்ணி வண்டி வந்து அப்படியே டேர்ன் ரைட்டில் ஸ்டேரிங்கை அப்படியே கர்வ் ஆகி ரைட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டடி பண்ணி கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தான். ரொம்ப ரைட் ஏறிடக்கூடாது, ரொம்ப லெஃப்ட்டும் போயிடக்கூடாது. பார்த்திங்கன்னா ரோடு ரூல்ஸ் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து லைன் கொடுத்துருக்காங்க, விட்டு விட்டு லைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டுலேயுமே ஓவர்டேக் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் போனோம்னா சிக்னல் ஏரியா வந்துடும். ஸோ சிக்னலில் நம்ம ஸ்டாப் பண்ணணும். எவ்வளோ அழகாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு எந்த வித பயமும் இருக்காது. அந்த ஒரு டூ வீலர் நிற்கிதுன்னா அந்த டூ வீலருக்கு பின்னாடி அழகாக கொண்டு போய் நிறுத்தலாம் வண்டியை. ஒரு ஆள் உள்ள கேப்புக்குள்ளே உள்ளே நடந்து போகலாம். ஸோ அந்த டூ வீலரோட நம்பர் பிளேட் வந்து மறையிற அளவுக்கு போய் நிறுத்திக்கலாம். ஸோ டிரைவர் சீட்டில் வந்து பார்க்கும்போது நம்பர் பிளேட் வந்து மறைஞ்சிரும். நம்ம பேனட்டுக்கும் அந்த டூ வீலருக்கும் அழகாக ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு பாதை இருக்குது. ஸோ சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே மேம், சிக்னல் விழுந்துருச்சு, போகலாம் மேம். இப்போ சிக்னலில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வண்டி நடுவில் போகிறதுனால லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமுமே என்னாகும், வண்டி போய்கிட்டு இருக்கும். நம்ம கார் நடுவில் தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். லெஃப்டில் வர்றவனையும் கவனிக்கணும், ரைட்டில் வர்றவனையும் கவனிக்கணும். ஸோ அந்த சிக்னல்லேருந்து எடுக்கிறப்ப மேடத்துக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அழகாக எடுத்து, இது மேனுவல் கார் தான், அழகாக எடுத்து எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம அழகாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரைட்டில் போகிறதுனால லெஃப்ட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வரும், ரைட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வரும். அழகாக ஜட்ஜ் பண்ணி காரை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கிற இடத்துல கொஞ்சம் கியர வந்து நம்ம 2 அந்த மாரி போய்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல 3 அண்ட் 4 மாத்திக்கலாம். அப்படியே போட்டுமே கொஞ்சம் ஸ்பீட குடுத்து போனா, அப்படியே 3 கியர் மாத்தி கூட ஏரியாலாம் இருக்கு. தைரியமா டிரைவ்